பஸ்ஸை கூட இன்னைக்கு பறிமுதல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு பஸ்ஸுக்கு. இது எப்படி சார்? அதுதான், அது கொலை ஆயுதத்துக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உலகத்திலேயே 41 பேரை பழி வாங்கின பஸ்ஸு இது ஃபஸ்ட்டு பஸ்ஸு. இதுதான். இப்படி ஒரு பஸ்ஸு கிடைக்காது, சொல்லி வச்சாலும் செய்ய முடியாது. டயரை வச்சு ஏற்றாமையே 41 பேரை பழி வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய என்ன பஸ்ஸுன்னு சொல்கிறது, அது என்னென்னா சாத்தான்னு சொல்லலாம், சாத்தான் பஸ்ஸுன்னு சொல்லலாம். அந்த சாத்தானுக்கு வேதம் ஓதியிருக்காங்க இவங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சாத்தான் உங்களுக்கு கிடைக்காது இனிமேல், புதுசாக செய்ய முடியாது. 41 பேரை போட்டு தள்ளியிருக்கேன், பலரை பழி வாங்கியிருக்கு, விஜயை காப்பாற்றியிருக்கு. அப்படிங்கும்போது எவன் செத்தான்னா நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் இல்லை. அப்போ இந்த பஸ்ஸு ராசியான பஸ்ஸு தானே, அதுக்காக பூஜை போட்டிருப்பாங்க. அடுத்த கட்டம் என்ன சார்? விஜயுடைய பதில், நீதிமன்றத்துடைய விசாரணை, அதற்கான தீர்ப்பு, இப்போ தனி குழு அமைச்சிருக்கிறாங்க, விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம்னா விசாரணை முடிவு வந்ததுக்கப்புறம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்றது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா விஜயை கைது பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ஆதவர்ஜனா அப்படி பண்ணுறாரா, இல்லை இன்னொரு வீரப்பனா அவர் மாறுறாரா, இல்லை மலையூர் மம்பட்டியான் மாதிரி அவர் மாறி கருப்பு போரை விட்டு காட்டுக்குள்ளேயே சுத்த போகிறாரா, தலைமுறை யார் இந்த புஷி ஆனந்த் சுத்த போகிறாரா, அவர் மீசையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்றாங்க சொல்லி பெருசாக செஞ்சு ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறாங்க போல். ஏன்னா தப்பி ஓடிட்டாமல் பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஆஜராகலை. அப்படிங்கும்போது ஒரு தீவிரவாதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.